நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அங்கிள் என்ன சொன்னாரு? அத பத்தி எதுவுமே பேசல. நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். சொல்ல. நம்ம விஷயத்தை பத்தி வீட்டில் பேசிட்டேன். என்ன சொன்னாங்க? அவங்க சொன்னாங்க நிறையா. குழப்பாத விக்கி, என்ன சொன்னாங்கன்னு சொல்ல. அவங்க அங்கிளை மீட் பண்ணணும்னு சொல்றாங்க. யாரு? அப்பாவியா? ம். எதுக்கு? என்ன கேள்வி இது? நம்மளை பத்தி பேசதான். அதுக்குள்ள என்ன அவசரம்? புரியாம பேசாத சுபா. வீட்டில் என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டேன். அவங்க அங்கிளை பார்த்து பேசணும்னு சொல்றாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? தப்பில்ல விக்கி, நானும் இன்னும் அப்பா கிட்ட பேசல. அதான். நாம இந்த ஐடியால தான் இருக்கோம்னு அவருக்கு தெரியும்ல. தெரியும், ஆனா அவர் ஓகே சொல்லல. இன்னும் வேணான்னு தானே சொல்லிட்டு இருக்காரு. சரி விடு. புரியல. அதான் அங்கிள் வரமாட்டாருன்னு சொல்லிட்டியே. நான் எப்ப விக்கி அப்படி சொன்னேன்? அப்புறம் ஏன் விக்கி இப்படி எல்லாம் பேசுற? பின்ன என்ன சுபா, அவங்க தான் புரிஞ்சுக்காம பேசுறாங்கன்னா நீயுமா? இல்ல, புரியுது விக்கி. அப்பாவை எப்படி கூப்பிடுறதுன்னா. சரி, நான் பேசி கன்வின்ஸ் பண்றேன். அவங்க இன்னும் என்னையே பார்க்கல, அதுக்குள்ள ஏன் அப்பாவை பார்க்கணும்னு சொல்றாங்க? அதுதான் எனக்கு புரியல. உன்னதான் உங்களுக்கு தெரியுமே. அது எப்பயோ பார்த்தது. நாம ஏதோ சின்ன பசங்க விளையாட்டு மாதிரி எல்லாத்தையும் பண்றோம்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. எல்லாம் சரியா வருமா விக்கி? எது? எல்லாம் தான் வரணும். வரும். நீ யோசிக்கிறத பார்த்தாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உன்கிட்ட முதல்ல ஏன் லவ் சொல்லிருக்கணும் சுபா? அது ஏன் இப்ப சொல்ற? இவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருக்க வேண்டியது இல்லைல்ல. எல்லாமே ஈஸியாக முடிஞ்சிருக்கும். அசோக்க நான் கல்யாணம் பண்ணதுதான் இப்ப பிரச்சனை. அதை தானே சொல்ல வர? ஏய், நான் எப்போ அப்படி சொன்னேன்? இதை இப்ப சொன்னியே, முதல்லயே பண்ணியிருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காதுன்னு. ஐயோ சுபா, நீயும் ஏன் சுபா அவங்கள மாதிரியே புரிஞ்சுக்காம பேசுற? அவங்களுக்கு அசோக்க தெரியும், உனக்கு அசோக்க நடந்த கல்யாணத்தை பற்றி தெரியும். அவங்கள பொறுத்த வரைக்கும் இது செகண்ட் மேரேஜ் சுபா. சுபா புரிஞ்சுக்கோ, அவங்க ரொம்ப கன்சர்வேட்டிவ். எனக்காக இவ்வளோ தூரம் இறங்கி வரதே பெருசு. அங்கிளை தானே மீட் பண்ணி பேசணும்னு சொல்கிறாங்க. பேசட்டும், இதில் என்ன பிரச்சனை வந்துட போகுது? சரி, ரெண்டு ஃபேமிலியும் சேர்ந்து மீட் பண்ணா எல்லா பிரச்சனையும் சரியாக போயிடும். போயிடுமா? நம்பு சுபா, எல்லாம் பாசிட்டிவாக நடக்கும். சரி, நான் அப்பாவை கூட்டிட்டு வரேன். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. நீங்க எப்போ வந்தீங்க? நான் அப்பவே வந்துட்டேன். சரி, நான் பார்க்கல. என்ன உடம்புக்கு ஏதாச்சும் முடியலையா? இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் உங்களை இப்படி பார்த்ததே இல்லையே, அதான். இல்லைங்க, சும்மாதான். உங்க மனசுல இருக்கிற துக்கம் எனக்கு புரியுது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. மகா இன்னும் வரல போல. வேலை இருக்கு, லேட் ஆகும்னு சொன்னாங்க. எவ்வளவு நேரம் ஆகுமா? தெரியல. ஏன்? ஒரு 1 hour ஆகுமா? ஆமான்னு நினைக்கிறேன். சாப்பிட்டீங்களா? இல்லைங்க, சாப்பிடணும். சாப்பிடுங்க. என்னது இது? டிஃபன் தான். இது எதுக்கு? சாப்பிடதா? இல்ல வேண்டாம். மத்தியானமும் சாப்பிடல, இப்பவும் சாப்பிடாம படுத்தா வயிறு என்னத்துக்கு ஆகிறது? மகா வரட்டும். மகா எப்ப வர்றது, சமைச்சு எப்ப சாப்பிடுறது? பசிச்சா நான் குக் பண்ணிக்கிறேன். இந்த கதையெல்லாம் வேண்டாம். மதியமே சாப்பிட கூப்பிட்டா எஸ்கேப் ஆயி போயிட்டீங்க. முகத்தை பாக்குறேன், எப்படி வாடி போயிருக்கு, கண்ணெல்லாம் குழிக்குள்ள போயிருச்சு. அவங்க வேலைக்கு போறவங்க, அதான் உங்களை கவனிக்க டைம் இல்ல. ஆனா எனக்கு நேரம் இருக்குல்ல. சரி சாப்பிடுங்க.
இல்லை பரவாயில்ல வேண்டாங்க. அட ரொம்ப பிகோ பண்ணாதீங்க, சாப்பிடுங்க. இல்லைங்க ப்ளீஸ் வேண்டாம். இப்ப சாப்பிட போறீங்களா இல்லையா? இல்லைங்க பரவாயில்ல எனக்கு வேண்டாம். ஒரு ஆசையில அக்கறையில சமைச்சு கொண்டு வந்து கொடுத்தா இப்படி மூஞ்சில அடிச்ச மாதிரி வேண்டான்னு சொல்றீங்க. இல்லை உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்னு. இதுல எந்த கஷ்டமும் இல்ல. உங்களுக்குன்னு தனியாலாம் சமைக்கல. வீட்ல அம்மா பக்கத்துல இருக்கிற பசங்களுக்கு சமைச்சு கொடுப்பாங்க. அதுல நான் உங்களுக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்கறேன். நீங்க அப்படி நினைச்சுக்கோங்க. வேணும்னா ஒண்ணு பண்ணலாம். அந்த பசங்க மாதிரி நீங்களும் காசு கொடுத்து சாப்பிடுங்க. ஆனா ஒண்ணு, காசு இப்ப வாங்க மாட்டேன், அப்புறமா வாங்கிக்கிறேன். இப்போ நீங்க சாப்பிடுறீங்க, அவ்வளவுதான். நான் போய் பிளேட் எடுத்துட்டு வரேன். சாப்பிடுங்க. என்ன பாக்குறீங்க? சாப்பிடுங்க. பாரதி, என்ன யோசிக்கிறீங்க? சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். என்னாச்சு? ஒன்றும் இல்லை. ஏ, சட்னி காரமா? இல்லை வேற. நீங்க வெளியே சொல்லலைனாலும் உங்க கஷ்டம்லாம் எனக்கு புரியுது பாரதி. அன்னைக்கு நடந்த சண்டை, அப்புறம் உங்க முகம், மகா முகம் எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருக்கேன். சாப்பிடுற நேரத்துல எதுக்கு பிரச்சனைய பத்தி பேசிக்கிட்டு? சாப்பிடுங்க. என்னதான் சண்டையா இருந்தாலும் இப்படியா மகா உங்களை சாப்பிட்டீங்களா இல்லையான்னு கூட கண்டுக்காம இருப்பாங்க? இல்லைங்க, அவங்க சமைச்சிருப்பாங்க. சாப்பிடாதது என் தப்பு தான். இப்பவும் அவங்கள விட்டு கொடுக்காமயே பேசுறீங்க பாத்தீங்களா? நான் கிச்சன்ல பார்த்தனே, ஒண்ணுமே இல்லையே அங்க. நான் தான் சமைச்சுக்கிறேன்னு சொன்னேன். எல்லாத்தையும் நீங்க தான் சமைப்பீங்க. நம்ம நினைச்ச மாதிரி, நம்மள புரிஞ்சுக்கிற மாதிரி வைஃபோ ஹஸ்பண்டோ கிடைக்கலனா கஷ்டம்தான். உங்கள மாதிரி நல்லவங்களுக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னே தெரியல. மகா மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுங்க. ஆனா அவங்களுக்கு தான் நான் சரியான ஆள் இல்லை. ஏன் உங்களுக்கு என்ன? நானும் எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ பார்த்திருக்கேன். உங்கள மாதிரி ஒருத்தரை மீட் பண்ணதே இல்ல. மகாவை பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியாது. எனக்காக அவ வீடு, அப்பா எல்லாரையும் விட்டுட்டு வந்தவ. நான் தான் சரியா நடந்துக்காம அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்துறேன். இதத்தான் கிரேட்னு சொல்றேன். இப்ப கூட மகாவை விட்டு கொடுக்காம பேசுறீங்க பாத்தீங்களா? இல்லைங்க, மகாவோட கம்பேர் பண்ணா நான் ஒண்ணுமே இல்லை. நான் தான் சொதப்பி என்னையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு அவங்களையும் படுத்திட்டு இருக்கேன். ஏன் வச்சிட்டீங்க? நல்லா இல்லையா? அப்படி இல்லைங்க, வேண்டாம், போதும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மா வந்துட்டாங்க. ஹலோ அங்கிள். ஹாய் வாங்க ஆண்டி. uncle. உட்காருங்க. வந்து ரொம்ப நேரம் ஆகுதா? இல்ல, விக்கி? நாங்க தான் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டோம். அங்கிள், இது அப்பா பேங்க்ல ஒர்க் பண்றாரு. அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். பா, இவர் தான் மதி அங்கிள், சுபாவோட அப்பா. அவருக்கு மட்டும் தான் பேர் உண்டா, உங்க அப்பாவுக்கு கிடையாதா? மா, என்னம்மா இது? அங்கிள், அப்பா உங்களை மீட் பண்ணணும்னு சொன்னாரு, அதான் இங்க கூப்பிட்டேன். சுபா சொன்னா சொல்லுங்க.
என்ன சொல்றது, பசங்க வேற எல்லாத்தையும் விளையாட்டா நினைக்கிறாங்க. அதுக்கு நாங்க சரின்னு சொல்ல முடியுமா? உங்க பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு விக்கி சொல்றான். எங்க 2 பேருக்கும் அதுல விருப்பம் இல்ல. அதான் உங்களை பார்த்து நேர்ல சொல்லிட்டு போலான்னு வந்தோம். 2 பேரும் என்கிட்டயும் சொன்னாங்க. அவங்க வேணும்னு சொல்லும்போது நாம என்ன செய்ய முடியும்? அதுக்காக எப்படி வேணாலும் போகணும் விட்டுட சொல்றீங்களா? ஐயோ, நான் அப்படி சொல்லல. அசோக் விஷயத்துல என்ன ஆச்சு? அவங்க வீட்ல கல்யாணத்துல இஷ்டம் இல்ல, நீங்க உங்க பொண்ணுக்காக கல்யாணம் பண்ணி வச்சீங்க. கடைசியில என்ன ஆச்சு? மா என்னம்மா அதெல்லாம்? டேய், நீ சும்மா இருடா. உனக்கு என்ன தெரியும்? பிள்ளைங்க எல்லாம் தான் சொல்லுவாங்க. நாம தான் எது சரி எது தப்புன்னு அவங்களுக்கு சொல்லணும். நான் இப்படி பேசுறதுக்காக நீங்க தப்பா நினைக்க கூடாது. என் பையனுக்கு ஏற்கனவே கல்யாணமாகி விவாகரத்தான ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க என்ன அவசியம்னு என் சொந்தக்காரங்க கேட்டா நான் என்ன சார் பதில் சொல்றது? நீங்களே சொல்லுங்க. அவருக்கே இன்னும் 3 பொண்ணு இருக்கே, அதான் என்கிட்ட சொல்லியிருக்கானே. அதுல ஏதாவது ஒரு பொண்ணுக்கு 2ஆம் தாரமா கல்யாணம் பண்ணிக்க மாப்பிள்ள வந்தா நீங்க கட்டி வைப்பீங்களா? பா இதுக்கு தான் வர சொன்னீங்களா? அம்மா பேசுனதுல என்னடா தப்பு? கல்யாணம் ஆகி ஒரே வருஷத்துல டிவோர்ஸ், அடுத்தது உடனே கல்யாணம். என்னடா அதெல்லாம்? உடனே கல்யாணம் முடிங்க நான் எப்போ சொன்னேன்? நீ சும்மா இருடா. நீங்களே சொல்லுங்க சார். எங்களோட நிலைமையில நீங்க இருந்திருந்தா என்ன சார் பண்ணிருப்பீங்க? அவர் எப்படி பதில் சொல்லுவாரு? இன்னும் அந்த பொண்ணுக்கு டிவோர்ஸ் கூட ஆகல. 3 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்களாம். முதல்ல இவன் லவ் பண்ணானா, அப்புறம் அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டானா. அவனை வேண்டான்னுட்டு இவனை கல்யாணம் பண்ணிக்க போறாளாம். என்னங்க இதெல்லாம்? மா ப்ளீஸ்மா, நான் கூப்பிட்டதுக்காக அங்கிள் வந்திருக்காரு. ஏன் இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? சரிடா, அம்மா பேசுனது தப்பு தான். நான் கேக்குறேன், அந்த பையன் அசோக் இன்னும் அதே வீட்டுல தான் இருக்கான். அடுத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ அங்க போறியா? அசிங்கமா இல்லடா உனக்கு? பா அவங்க டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஏன் அவன் அங்க இருக்கான்? இன்னும் கொஞ்ச நாள்ல ஒன்ன பிடிக்கலன்னா அவன் வேணும்னு முடிவெடுப்பாளா? மாத்தி மாத்தி பண்றதுக்கு இது என்ன விளையாட்டா? நான் கேட்கறதுல என்ன தப்பு? அவரை பதில் சொல்ல சொல்லு. வீட்டுல ஒரு மருமகனை வச்சுக்கிட்டு அதே பொண்ணுக்கு இன்னொரு மருமகனை தேடுறது தப்பா இல்லையான்னு அவரே சொல்ல சொல்ற. உன்னை பார்த்ததும் அவனை வேண்டான்னு தூக்கி போட்டவ நாளைக்கு அதே மாதிரி உன்னையும் தூக்கி போட்டா நீ என்னடா பண்ணுவ? அப்பா வாங்கப்பா போலாம். சுபா இரு சுபா, பேசிக்கலாம். போதும் அப்பா, வாங்க போலாம். சாரி அங்கிள், நான் பேசுறேன் அங்கிள். அங்கிள் சுபா. அப்பா நான் தான்ப்பா தப்பு பண்ண. நீங்க என்னப்பா தப்பு பண்ணீங்க? நடந்ததுக்கெல்லாம் சாரி. என்னால நீங்க அசிங்கப்பட்ட. இப்படி எல்லாம் நடக்கும் தெரிஞ்சிருந்தா சத்தியமா நான் உங்களை கூட்டிட்டு போயிருக்க மாட்டேன்ப்பா. சாரிப்பா. இவ்வளவு ஆனதுக்கு அப்புறம் எனக்கு எதுவுமே வேண்டாம், யாருமே வேண்டாம், இந்த கல்யாணம் வேண்டாம். நான் இப்படியே இருந்துடுறேன், இங்கே இருந்துடுறேன் உங்க கூட. எனக்கு விக்கி வேண்டாம்ப்பா. சத்தியமா சொல்றேன், எனக்கு எதுவுமே வேண்டாம். நீங்க வருத்தப்படாதீங்க ப்ளீஸ். அம்மா, இந்த அவசரம் தான் தப்புன்னு சொல்றேன்டா. அவங்க பேசுனதை விட என்ன அப்படி பேசிட்டாங்கன்னு நினைக்கல. ஆனா
அவங்க பேசுனது மாதிரி தானே எல்லாரும் நினைப்பாங்க. அதை நினைச்சதாம்மா பயமா இருக்கு. இப்படித்தான் எல்லாரும் உன்னை பத்தி நினைக்கிறாங்கன்னா அது தப்பு இல்லையா சுபா? விக்கிய கல்யாணம் பண்ணத்தான் நீ அசோக்க வேணான்னு சொன்னேன்னு நினைப்பாங்கல்ல. எனக்கு குழப்பமா இருக்குடா. விக்கி பேரண்ட்ஸ் சொல்றதுதான் பொதுவா எல்லாரும் நினைக்கிறாங்கன்னா நான் என்ன பண்றது இப்ப? சாரிப்பா. நான் கண்டிக்கணுமா உன்னை? இது தப்புன்னு சொல்லணுமா? இல்ல நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் சரின்னு சப்போர்ட் பண்றதா? அப்படி பண்ணா அது தப்பாயிடுமா? ஒண்ணுமே புரியலடா எனக்கு. அசோக் பேரண்ட்ஸும் என்னதான் தப்புன்னு சொன்னாங்க, இவங்களும் அப்படிதான் சொல்றாங்க. ஒருவேளை நான் தப்பா? நான் தான் உன்னை தப்பா கைட் பண்றேனா? எல்லாம் தப்பு நான் தான்ப்பா பண்ணேன். நீங்க என்னப்பா பண்ணுவீங்க? பண்ணதுக்கெல்லாம் சாரிப்பா. இனிமே நான் அப்படி பண்ண மாட்டேன். ப்ளீஸ்ப்பா. சுபா, சாரி சுபா, ரியலி சாரி. அங்கிள், சாரி அங்கிள். அவங்க கிட்ட பேசிட்டு தான் அங்கிள் உங்களை கூட்டிட்டு போனேன். ஆனா இப்படிலாம் நடந்துப்பாங்க நான் நினைச்சு கூட பார்க்கல. எனக்கே ஷாக்கிங்காக தான் இருந்தது. ரியலி சாரி அங்கிள். அங்கிள், அவங்க அப்படி பேசிட்டாங்கன்னு என் டெசிஷன்ல எந்த சேஞ்சஸும் கிடையாது. நான் சுபாவை கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பேன். பண்ணி இப்போவே எப்படி பேசுறாங்க? அவங்களுக்கு இடையில சுபாவும் நீங்களும் சந்தோஷமா வந்துட முடியுமா? அவங்க சரியாயிடுவாங்க அங்கிள். நான் சரி பண்றேன். சரியாகலன்னா? சரி ஆகலைனாலும் எங்க கல்யாணம் நடக்கும். உன் பேரண்ட்ஸ்க்கு சுபா மேல ஒரு நல்ல ஒப்பீனியனே இல்லை. இது எப்படி மாறும்? எப்படி உங்களால மாத்த முடியும்? அவங்க கூட போய் உங்களால வாழவே முடியாது. அவங்கள விட்டுட்டும் இருக்க முடியாது. என்ன பண்ண போறீங்க? இதுக்கு தான் திரும்ப திரும்ப சொல்றது, பொறுமையா இருக்கணும்னு. கேட்டாதானே? எல்லாத்துலயும் அவசரம். இல்ல அங்கிள், எங்க வீட்டில் உங்ககிட்ட பேசின தப்பு தான். அதுக்காக நான் திரும்பவும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா என்ன நடந்தாலும் சரி, சுபாவை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மகா, ம் ஆஃபீஸ் போலியா? போகணும். ஏன்? ஒன்றும் இல்லை. சரி. மகா, நான் சொல்றது கொஞ்சம் சீரியஸா கேளு. கோச்சிக்க கூடாது. என்ன? நான் சொன்னதை நீ சரியா புரிஞ்சுக்கல. எதை சொல்ற? உன்னை நான் ஆஃபீஸ்க்கு போக வேண்டாம்னு சொன்னதை. அதை எப்படி சரியா புரிஞ்சுக்க முடியும்? இது பாரு, நீ ஆஃபீஸ்க்கு போக வேண்டாம்னு சொல்லல. வேற ஏதாவது வேலை கிடைக்கிற வரைக்கும் நீ போக வேண்டாம்னு தான் சொல்ற. ஏன்? இப்ப பாக்குற வேலைக்கு என்னவா? எனக்கு என்னமோ விக்னேஷ் சரியான ஆளுன்னு தோணல. ஏன்? எல்லாத்தையும் சொல்ல முடியுதுமா, ஆனா விக்னேஷ் தப்பு. உனக்கு காம்ப்ளெக்ஸ் பாரதி. விக்னேஷோட உன்னை கம்பேர் பண்ணி நீ ஏன் உன்னை கஷ்டப்படுத்திக்கிற? அதான் அவரை பார்த்தாலே உனக்கு பிடிக்கல. சத்தியமா அப்படி இல்ல மகா. அது அப்படிதான். அதான் நல்லா தெரியுதே. அவன் தேவையில்லாம நமக்குள்ள பிரச்சனை பண்ணுவான். சொன்ன கேளு. என்ன பிரச்சனை பண்ணாரு? ஒரு விஷயம் சொல்ல பாப்போம். அவர் நமக்கு ஹெல்ப் தான் பண்ணிருக்காரு. எனக்கு பிரபுவோட கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனப்போ அவன் நல்லவில்லைன்னு அப்பா கிட்ட அப்பவே வந்து சொன்னாரு. அப்பா தான் கேட்கல. அப்புறம் கல்யாணம் நின்னப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவர் தான் வந்து நின்னாரு. இதெல்லாம் உனக்கு பிரச்சனையா பாரதி? இத பாரு, நீ புரியாம பேசிட்டு இருக்க. நீ தான் புரியாம பேசுற பாரதி. நாம தனியா வந்து கஷ்டப்படுறப்போ நாம நல்லா இருக்கணும்னு உனக்கு ஒரு வேலை கொடுத்தாரு. நீ தான் வேண்டான்னு சொல்லிட்ட. இப்போ நமக்கு ஹெல்ப் பண்ணதா அவர் ஆபீஸ்ல எனக்கு ஒரு வேலை கொடுத்திருக்காரு. இவ்ளோ பண்ண பிறகும் நீ எப்படி அவரை தப்பா பேசுவ?
நான் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? அவன் ஏதோ பிளானோட தான் இப்படிலாம் பண்றான் மகா. எப்ப பாரதி இப்படியெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்ச? நீ எப்படி மாறிட்ட? நான் மாறல, அவன் தான் மாறிட்டான் மகா. திரும்ப திரும்ப தப்பா பேசாத பாரதி. சரி, இதுக்கு மட்டும் பதில் சொல்லு. உனக்கு எதுக்காக எடுத்த உடனே 30,000 ரூபாய் சம்பளம் கொடுக்கணும்? ஓ, அப்போ அதான் உன் பிரச்சனையா? நான் நிறைய salary வாங்குறது உன்னை டிஸ்டர்ப் பண்ணுதில்ல? அப்படி நினைக்கிற ஆளா மகானா? தோ இப்ப கேட்டுட்டியே. முதல்ல விக்னேஷோட கம்பேர் பண்ணி சண்டை போட்ட. இப்போ என்னோடவும் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? அப்படி இல்ல மகா. அவன் ஆபீஸ்க்கு நீ வேலைக்கு போறது உனக்கு நல்லதில்ல, புரிஞ்சுக்கோ. கம்பேர் பண்ணலனா சந்தேகப்படுறியா? என்ன நீ நம்பல, அப்படிதானே? நீ தான் என்ன நம்பாம அவனை நம்புற, அவனுக்கே சப்போர்ட் பண்ற. எவ்வளவு அசிங்கமா பேசுற தெரியுமா நீ? திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த சொல்றேன், அதை காது கொடுத்து கேட்கலாம்னா எப்படி மகா? இப்ப என்ன விக்னேஷ் தப்புன்னு சொல்ற, அப்படிதானே? சரி, என்ன தப்புன்னு சொல்லு, இப்ப சொல்லு. அவன் எனக்கு ஃபோன் பண்ணி உன்னை பத்தி தேவையில்லாம பேசுறான். நிறுத்துறியா கொஞ்சம்? ஓவரா பேசுற பாரதி. நான் வேலைக்கு போறது உனக்கு பிடிக்கல, நீ என்ன சந்தேகப்படுற? முதல்ல பேசாம இருந்த, அப்புறம் போகாதன்னு சொல்லி பார்த்த. இப்போ விக்னேஷ் ஃபோன் பண்ணாருன்னு பொய் வேற சொல்றியா? பொய்யா? அப்ப நீ என்ன நம்பலல? போதும், இதுக்கு மேல எந்த டிராமாவும் பண்ணாத. யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு எனக்கு தெரியும், நீ ஒன்னும் சொல்லி தர தேவையில்ல. இதுக்கு மேல நான் ஆபீஸ் போறது பத்தியோ விக்னேஷ் பத்தியோ ஏதாவது பேசுன நல்லா இருக்காது பாரதி.